வந்துட்டு தெரிஞ்சாலே இங்க பாதி பேர் பயத்துல செத்துருவா ராஜு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பி4ஏ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டா குட் பேட் அக்லி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்காக நிறைய மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை பத்தின ரியாக்ஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நானுமே டீசர்லாம் பார்த்துட்டேங்க. உண்மையிலேயே செம்மையா இருந்தது. ஒவ்வொரு ஷாட்டுமே ஃபேன்ஸுக்காகவே அவங்க செலிப்ரேட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும்ன்றதுக்காகவே எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஒவ்வொரு ஹீரோஸுக்குமே அவங்களோட கெரியர்ல இந்த படத்தை மட்டும் ரீக்ரியேட்டே பண்ண முடியாது யாரும் நினைச்சாலும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் அமையும். நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பாட்ஷா, விஜய்க்கு துப்பாக்கி, அந்த மாதிரி அஜித் சாருக்கு வந்துட்டு மங்காத்தா இருந்தது. அந்த மாதிரி ஒரு படம் திரும்ப வராதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இந்த டீசரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட மங்காத்தாவை இது மிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நம்ம கொடுக்குது. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். இந்த ஜிபி வந்து மங்காத்தாவை மிஞ்சுமான்னு எனக்கு தெரியலைங்க. ஆனா ரொம்ப நாளா அஜித்தோட படத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அஜித் ரசிகர்களுக்கு விடாமுயற்சி மாதிரி ஒரு படத்தை கொடுத்து அவங்க ஏதோ இறுதிச் சடங்குக்கு போனவங்க மாதிரி அமைதியாவே போயிட்டு அமைதியாவே வெளியே வந்த ஒரு சோகம் இருக்கு பாத்தீங்களா? அது நீங்க அஜித் ரசிகர்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த குடுமையை வாயால எப்படி சொல்லுவேன். அப்படி இருந்த அந்த ரசிகர்களுக்கு இந்த ஜிபி வந்து உண்மையிலேயே ஒரு செலிப்ரேஷனாவும் ஒரு வரப்பிரசாதமா தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. பெரிய செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. சரி வாங்க ஒவ்வொரு மீம்ஸா பார்ப்போம். விடாமுயற்சி நல்லா இல்லைன்னு சொன்னவங்களுக்கு என்ன இருக்கு? ஓ இருங்கடா, ஏப்ரல் 10 அப்ப பார்த்துக்கிறேன். நான் திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். அதுல சிக்கரவெல்லாம் சின்னப்படமாயிருவீங்க. உண்மையிலேயே இதுதாங்க கரண்ட் சிச்சுவேஷன். விடாமுயற்சி படத்தை பார்த்துட்டு ஸ்லோவா இருக்கு, இல்ல படம் நல்லா இல்ல இது ஒரு ஹாலிவுட் படத்தோட காப்பி அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்குலாம் இது ஒரு உண்மையான ஆக்சுவல் கரண்ட் சிச்சுவேஷனோட ரிப்ளை மாதிரி தாங்க இருக்கு இந்த டீசருமே. இந்த பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். என்ன பண்ண சொல்றீங்க? அதுதான் உண்மை. விடாமுயற்சி படத்தை ஃபர்ஸ்ட் டே அஜித் ரசிகர்களோட சேர்ந்து தான் நான் பார்த்தேன். அப்பயே படத்துல யாருமே கத்தல, எல்லாரும் அமைதியா தான் காட்டிருந்தாங்க. அது சொல்ல போனா அஜித் ரசிகர்களே ஒத்துப்பாங்க, விடாமுயற்சி வந்துட்டு எதிர்பார்த்ததை பூர்த்தி பண்ணல அப்படிங்கறத. ஆனா இந்த படம் பூர்த்தி பண்ணும்னு நினைக்கிறேன், நம்புறேன். பாப்போம். எப்ப பார்த்தாலும் ஒரு மனுஷன் மேல சந்தேகம். சரி வாங்க அடுத்ததை பாப்போம். விடாமுயற்சியில மாசு இல்லைன்னு சொன்ன எல்லாம் எவனாச்சும் ஜிபியூல லாஜிக் இல்லைன்னு சொன்னீங்க, அடிச்சு முகரம் பேத்துருவனும் ப்ரோ. நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. சீரியஸாவே இது நடக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே ஜிபி வந்துட்டு லாஜிக் இல்லாம இருந்தாலுமே படத்தோட டீசர்ல இருக்கிற மாதிரி அந்த மியூசிக்கும் சரி, அந்த மாசின்ஸும் சரி, இதுல வந்து அஜித் ரசிகர்கள் ஹைப்பர் ஆகிய எவனாச்சும் இப்படி சொன்னானா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. அணிலே அணிலே உஷா உஷ் சத்தத்தை போடாதே. ஜிபியூ தலா டு ஹிஸ் ஹேட்டர்ஸ். காட்டுறேன் நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன், நீ காட்டுன்னு வேற சொல்ற. உண்மையிலேயே இது ஹேட்டர்ஸ்க்காகவும் அஜித்தோட ரசிகர்களுக்காகவும் அவங்க செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காகவே இன்ச் பை இன்ச் செதுக்குன மாதிரி இருக்கு அந்த டீசருமே. இப்படி ஒரு படத்தை எடுத்ததுக்காகவும் இப்படி ஒரு டீசர் விட்டதுக்காகவும் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனை அஜித் ரசிகர்களை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு ஒரு மீம்ஸ் வந்திருக்கிறது பாருங்க. கிட்டத்தட்ட இதைத்தான் பண்றானுங்க டைரக்டரை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவருமே அஜித் ஃபேனுங்கிறதுனால தான் அந்த படத்தை இன்ச் பை இன்ச் செதுக்கி இருக்காரு, அனுபவிச்சு எடுத்திருப்பாரு போல இருக்கு. ரொம்ப நாளா அடி வாங்கிக்கிட்டே இருந்த அஜித் ஃபேன்ஸ் உங்களுக்கு திருப்பி அடிக்கிறதுக்காகவே ஒரு படம் ஒன்று வருதுடா, வச்சு என்ஜாய் பண்ணுங்கடா. நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஆனா ஒண்ணுடா, இப்படி ஒரு டீசர் வந்ததுலயும் சரி, இப்படி ஒரு படம் ஏப்ரல் 10 வரப்போறதுலயும் சரி, இதுல பாதிக்கப்பட்டது யாரு தெரியுமா? இந்த ஃபைட்டோட ரிசல்ட் என்னன்னா ஒரு இட்லி கடை தரசாயிருச்சு. பெரியவங்க பேசிட்டு இருக்கப்ப சின்ன பசங்க பேசக்கூடாது. இந்த அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி ஒரு டீசரையும் இவங்க ஹைப்பர் ஆனதையும் இந்த சந்தோஷத்திலேயே என்ன பண்றதுன்னு தெரியாம சம்பந்தமே இல்லாம இட்லி கடைக்காரரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய் உங்களோட ஆப்பனன்ட் விஜய் தானடா, இப்போ ஏன்டா சம்பந்தமே இல்லாம தனுஷை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, பாடன்னா அடிப்பா அட்ரா. ஆனா இதெல்லாம் விட எனக்கு இட்லி கடைக்காரர் ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு மீம் ஒன்று போடுறாங்க, அது செம்மையா இருந்தது. அதை பாருங்களேன். ஏன் சார் எப்படி சார் நம்ம இட்லி கடை வருதுன்னு தெரிஞ்சோ டீசர்ல தைரியமா டேட் மென்ஷன் பண்றாங்க. ஆனா குசும்புடா அவங்களுக்குலாம். ஏன்னா அவங்க டீசர்லயே ஒவ்வொரு ஷாட்டும் தெரிக்கிற அளவுக்கு எடுத்திருக்காங்க. அப்ப படத்துல எவ்வளவு இருக்கும்? அப்படி இருக்கும்போது இவங்க இட்லி கடை தோசை கடைன்னு ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ தெரியாதனமா ரயன்ற ஒரு படம் வந்துட்டு ஓடிருச்சு. அது ஏன் ஓடிச்சு எதுக்கு ஓடிச்சுன்னே தெரியல. அப்படி ஒரு மொக்க கதை தான் அது. ஆனா அந்த நம்பிக்கையில இவர் இட்லி கடைன்னு இன்னொரு படத்தை தூக்கிட்டு வர்றாப்ல. இந்த குட் பேட் அக்லியோட சேர்ந்து அது என்ன ஆக போதும் தெரியல.
சரி நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இன்ட்ரோஷன்ல எல்லாம் எகிரி கத்து போத சைலண்டா கையை கட்டி உட்காந்துறானுங்க. அஜித் குமார் பேரு அதுக்கு ஒரு கத்து, விடாமுயற்சின்னு ஒரு பேர் அதுக்கு ஒரு கத்து, அவதான் ப்ரோ. தியேட்டர் 2 மணி நேரமா சைலண்டா தான் இருக்கிறானுங்க, ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த ஷாட்டை திரும்ப திரும்ப விடாமுயற்சி படம் நல்லா இல்லைன்னு சொன்னவங்களுக்காகவே போட்டுட்டு இருக்காங்க. எப்ப அது இந்த படம் அப்படி இருந்தது உண்மைதானே, நீங்களே அதை என்ஜாய் பண்ணல, அப்புறம் எதுக்கு இப்போ மத்தவங்களை மட்டும் அதை காயப்படுத்துறீங்க இந்த சீரை போட்டு? ஐயா மகாபிரபு, நான் உன்னை பார்த்திருந்தாலும் பேசியிருந்தாலும் உன்னை திட்டிருந்தாலும் மன்னிச்சுக்கடா. இனிமேல் நான் உன் எதுக்க கூட வர மாட்டேன்டா. தமிழ்நாடு பிளாஸ்ட் தளபதி பாக்குறானே ஏகே அப்படி பாக்கும்போது எப்பா இன்னும் எப்படி இருக்காரு தூளு ஒண்ணு வச்சிருக்காரு கையில போட்டு எல்லாரையும் சாப்பிடுறா போல. பாத்தீங்களாப்பா, அப்ப நல்லா இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப விஜய் ஃபேன்ஸே இந்த இது நல்லா இருக்குன்னு தானே சொல்றாங்க. அவ்வளவுதான்டா, படத்தை படமா பாருங்க. இதுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வன்மம்லாம்? லீவ் இட் கைஸ். less tension more work less tension. அடுத்து இந்த டீசரை பார்த்துட்டு நிறைய ஃபேன்ஸோட ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு, பாருங்களேன். உங்க அப்பே வந்தாலும் சரி, உங்க அப்பனுக்கு அப்பே வந்தாலும் சரி, எவே வந்தாலும் சரி, இந்த ஒரு படத்துக்கு அந்த லுக்குக்கு ஈடாகாது. ஏப்ரல் 10 திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாத்துக்குமே ஒரு எச்சரிக்கை. என்னது? இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கங்க தியேட்டருக்கு. எதுக்கு? எது? பத்தி எரியுமா? பத்தி எரியும்னா எங்க தியேட்டர்ல நாங்க படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தியேட்டர் உரிமையாளர்கள் சொன்னா என்னப்பா பண்ணுவீங்க? நடந்து போச்சு, எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறாத, கனவா நினைச்சு மறந்துருந்து போச்சல்ல வேண்டியது. எதிர்பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னா அதை வந்து பார்த்தமா என்ஜாய் பண்ண மாட்டிருக்கிறத விட்டுட்டு தியேட்டர் பத்தி எரி இடிஞ்சு விழுந்துரும்லாம் சொன்னா தியேட்டருக்காரங்க பயப்படுவாங்களா இல்லையா? ஊர்ல கருப்போட 2 ஜோடி பண்ணி காணா போச்சு. அது வெள்ளச்சாமி தான் சொன்னானே, வெள்ளச்சாமி அவனை விரட்டி விடலையா? அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? உண்மையிலேயே ஆதிக் ரவிச்சந்தர் இந்த டீசரை விட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டாருந்தாங்க சொல்லணும். ஆனா ஆதிக் ரவிச்சந்தர் இப்படி ஒரு டீசரை விட்டதுல இந்த அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வீரம், வேதாளம், விசுவாசம் இப்படி எல்லாம் வெற்றி படங்களை கொடுத்துமே அப்படியே சிறுத்தை சிவா பக்கம் திரும்பிட்டாங்க. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே, கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. ஆஃப்டர் வாட்சிங் குட் பை டக்லி டீசர், ஏகே ஃபேன்ஸ் ஏன்டா டே, ஏன் இப்படியெல்லாம் நன்றி மறக்க கூடாது ஏகே ஃபேன்ஸ்? அந்த மனுஷன் வீரம், வேதாளம், விசுவாசம் இப்படியெல்லாம் எத்தனை வெற்றி படங்களை கொடுத்தாப்ல, ஏதோ தெரியாதனமா விவேக மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டாப்ல, அதுக்காக இப்படி பண்ணிருவீங்களா? என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். அஜித் குமார் என்ன சொல்லி கொடுத்துருக்காப்ல உங்களுக்கு? நன்றி மறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால இப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஜிபிஏ டீசர் பாரு ப்ரோ, கையால சும்மா சுருன்னு இருக்கும். எவனோட தூக்கி போட்டு மிதிக்கணும்னு இருக்கேன். அதான்டா ஏகே ஃபேன்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஆமை சசம்பல் இந்த மோடல தான் இருக்கானுங்க, இந்த அளவுக்கு ஹைப்பர்ல தான் இருக்கானுங்க. இப்ப டீசருக்கே இந்த அளவுனா இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி மட்டும் வரட்டும், என்னென்ன அலப்பறை பண்ண போறாங்க தியேட்டர்லங்கறத நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி இருக்கு டீசர். ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க, அடேங்கப்பா. நெக்ஸ்ட் இந்த டீசரை வச்சு சம்பந்தமே இல்லாம நம்ம இட்லி கடைக்காரர என்னெல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுக்கான மீம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இட்லி சட்டிக்கு இப்படி பாறை கட்டி தூக்கிட்டு போறாங்க. அஜித் ஃபேன்ஸ் மறந்துட்டீங்களா? உங்க ஆப்போனன்ட் விஜய்டா, தனுஷ் கிடையாது. ஏன்டா சம்பந்தமே இல்லாம இப்ப தனுஷை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அடிக்கிறதுக்கு ஆளே கிடைக்கல அப்படின்னா சம்பந்தமே இல்லாம கூட யார் வந்தாலும் அடிப்பீங்களா? என்னடா நினைச்சிட்டு ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? ஆளா நானா போய் நினைச்சீங்களா? எனக்கு இருக்குடா சாதி சனா சொந்த பந்தம். I feel Adi kept this shot in trailer especially for இட்லி கடை. எது இந்த ஷாட்டா? இட்லி கடைக்காரர். டேய், அந்த ஷாட் உங்களை என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்காக வச்சது. அத சம்பந்தமே இல்லாம இட்லி கடை கூட லிங்க் பண்ணிட்டாங்க இவருக்கு. சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். ஆனா இது கூட பரவாயில்ல, வெறுமனே ஸ்கிரீன்ஷாட் தான் போட்டானுங்க. இன்னொன்னு அப்படியே வீடியோவா விட்டுருக்காங்க, அதை பாருங்க. காட்றேன். தனுஷ் பாவம்டா. அந்த மனுஷன் யோசிப்பாப்ல, திடீர்னு ஏன்டா இப்ப என் பக்கம் திரும்பினீங்க? நான் ஏதோ ஓரமா ஒரு கடையை போட்டு பழச்சிக்கிட்டு இருக்கேன், அப்படியே வந்து நொறுக்கி விட்டு போயிடாதீங்கன்னு நினைப்பாரு. ஃபுல்லா இட்லி கடை தான். காட்டுறேன். இட்லி கடை உடைக்கப்படும். வரிசையா இந்த ட்ரெய்லர்ல வந்த இந்த ஷாட்டை இட்லி கடைக்காக சிங்க் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா இதுலயுமே பேக்ரவுண்ட்ல ஒரு லைட் பிளிங்க் ஆச்சு இல்லையா, அதை வச்சு இன்னொன்னு டீ கோட் பண்ணி வச்சிருக்காங்க. அத பாருங்களேன். டிஆர் தனுஷ் ராஜா, ஏகே அஜித் குமார். அதாவது இந்த பேக்ரவுண்ட்ல ஏகேன்னு இவங்க வந்துட்டு அந்த லைட் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஆனா இவனுங்க அதுலயுமே அந்த டிஆர் வந்து ஏன் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சாங்க, அதுதான் தனுஷ் ராஜான்ற மாதிரி டீ கோட் பண்ணி விட்டுருக்காங்க. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. இன்ச் பை இன்ச் இந்த டீசர்ல எங்கெங்க எல்லாம் தனுஷ் லிங்க் பண்ண முடியுமோ அங்கெல்லாம்
லிங்க் பண்றாங்க. ஆனா ஆக்சுவலா பார்த்தா எப்பயுமே இது விஜய்க்கும் அஜித்துக்கு தான் நடக்கும். இப்போ ஏன் இது தனுஷுக்கு நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா புரியலைங்க. நீ வா அட வாங்கோண்ணா. ஆனா இப்படி எல்லாம் சம்பந்தமே இல்லாம தனுஷையும் இட்லி கடையும் போட்டு அடிச்சா தனுஷ் கொஞ்சம் சும்மா இருப்பாங்களா? பதிலுக்கு அவங்க ஒரு மீம்ஸ் போட்டிருக்காங்க, அதை பாருங்க. இட்லி கடையில் ஆமை சூப் வச்சு தரப்படும், ஏப்ரல் 10 பக்கா ரிலீஸ். எங்க கூட டின்னர் சாப்பிட வரியா? ரொம்ப நன்றி, வேண்டாம். இன்னைக்கு டின்னர்ல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, ஆமை சூப். ஆனா டே, நீங்க தேவையில்லாம உரண்டை இழுக்கிறீங்க. உங்க படம் என்ன கதை என்ன டீசர்னே தெரியாம இப்படி பேசுறது நல்லதில்ல தம்பி, அவ்வளவுதான் சொல்லுவேன். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. ரெண்டு மச்சான் கிளாஸ் டைம்ல சாப்பிடாதடா, டீச்சர் பார்த்தா பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம். மீன்வேல் மீன் லாஸ்ட் பெஞ்ச். மாப்பிள்ள நம்ம கொஞ்சம் அப்படி என்னத்த சாப்பிடறாருன்னு தெரியல, ஒண்ணுமே இல்லாம வெறுவாய் அசைக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த ஷாட் அப்படியே வாலி படத்துல உள்ள சீனை வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் இருக்கு. இது மட்டும் கிடையாது, இந்த டீசர்ல வந்த நிறைய ஷாட்டுமே அஜித்தோட பல படங்களோட ரெஃபரன்ஸ்லாம் வருது. இப்போ ரீசெண்டா வந்துட்டு அந்த ஹீரோவோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸையும் சரி, தமிழ் சினிமாவோட பழைய ரெஃபரன்ஸையும் சரி கொண்டு வரதே ஒரு ட்ரெண்டா வச்சிருக்காங்க. அதை அப்படியே இந்த படத்துலயும் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. வேணும்னா பாருங்களேன், இப்ப வாலியோட ரெஃபரன்ஸ் வந்துச்சா, அடுத்து இதை பாருங்க. ஃப்ரேம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இது அப்படியே நம்ம தீனா படத்தோட ரெஃபரன்ஸ், தீனா படத்துல வந்த லுக் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது சரி, ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துறதெல்லாம் ஓகே தான். இதே மாதிரி தான் கோட்டு படத்துலயே நிறைய இது ட்ரை பண்ணாங்க, அது ஊத்திக்கிச்சு. அந்த மாதிரி இல்லாம இருந்தா நல்லது. இது வரைக்கும் வெறும் இந்த டீசர்ல இருந்து மட்டுமே ஃபேன்ஸை எத்தனை ரெஃபரன்ஸை டீகோட் பண்ணிருக்காங்க தெரியுமா? கொஞ்சம் சொல்லு பாப்பா. நம்ம ரெட்ல இருந்து அதுங்கிற டயலாகா இருக்கட்டும், அட்டகாசத்துல இருந்து கையை ஆட்டுறதா இருக்கட்டும், அதே மாதிரி வேதாளத்துல இருந்து கையை ஆட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பில்லால இருந்து நடந்து வர்றது, தீனால இருந்து ஒரு லுக், அது போக தீனால இருந்து அந்த கையில மாற்ற ஆயுதம் வேற. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்படி அஜித்தோட பல படங்கள்ல இருந்து பல ரெஃபரன்ஸ் ஃபேன்ஸ் மட்டுமே டீகோட் பண்ணி வச்சிருக்காங்க. இது கோட்டு மாதிரி போயிடாம ஒரு நல்ல ரெஃபரன்ஸா இருந்ததுன்னா உண்மையிலேயே ஃபேன்ஸுக்கு ஒரு என்ஜாயபிளான ஒரு ட்ரீட் தான் இது. அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல அந்த வெறும் டீசரை வச்சே குட் பை டக்லி படத்தோட கதையை ஒன்னு டீகோட் பண்ணி வச்சிருக்காங்க, அத பாருங்க. சார் பில்லா உயிரோட தான் இருக்காரா இல்ல செத்துட்டாரா? சாகலை. எப்படி கரெக்டா மேட்ச் ஆகுதா? உண்மையிலே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தாங்க தெரியுது. டீசரை பார்க்கும்போது ஒரு டான் மாதிரியே பில்லா மாதிரி இருந்தாங்க, எனக்கே ஃபீல் ஆகுது. ஒருவேளை பில்லாவுக்கு ப்ரீக்வல் எடுத்த மாதிரி இது சீக்வலா இருக்குமோ? இது என்னடா புது பொருளியா இருக்கு. சரி ஓகே மக்களே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மீம் ஒன்று இருக்கு, அதை பாருங்க. சுரேஷ் சந்திரா தலை ஆமை டீசர் விட்டதுல இருந்து குதூகலமா இருக்கானுங்க. அவனுங்களை நிம்மதியா இருக்க விடவே கூடாது. ஒரு பேப்பரையும் பேனாவையும் ஏற்பாடு பண்ணு. சொல்ல முடியாதடா, நடந்தாலும் நடக்கும். இவனுக்கு இந்த டீசரை பார்த்துட்டு ஓவர் ஹைப்ல கத்திட்டு இருக்கானுங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. தியேட்டர் 10 எரியும் இடிஞ்சு விழுந்துரும்லாம் சொல்றத பார்த்தா அந்த மனுஷன் ஒரு அறிக்கையை விட்டாலும் விடுவாப்ல. இங்க பாருங்கப்பா, படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு எவனும் கட் அவுட் வைக்க கூடாது, வெளியில கொட்டடிக்க கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது. அதே மாதிரி படத்துக்குள்ள தியேட்டர்லயும் யாரும் விசில் அடிக்க கூடாது, என்ஜாய் பண்ணக்கூடாது. ஃபிங்கர் ஆன் தி லிப்ஸ் மாதிரி உட்காந்து படம் பார்க்கணும்னு சொன்னாலும் சொல்லுவாரு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எதுக்கும் கொஞ்சம் ரெடியாவே இருந்துக்கங்கடா. சாரி, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, ஒரு முட்டா பையன். அவ்வளவுதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. குட் பை டக்லியோட டீசர் எப்படி இருந்தது அப்படின்ற பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. படத்துக்காக நீங்க எவ்வளவு தூரம் எதிர்பார்ப்போட இருக்கீங்க, படம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.